கடையிலலாம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான பன் கிடைக்கும். அதை டீ காஃபியோட தொட்டு சாப்பிட்றதுக்கே வேற லெவலா இருக்கும். அந்த டீ கடை பண்ண தான் இன்னைக்கு வீட்லயே எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு பவுல்ல 1 கப் அளவு வெது வெதுப்பான பால் நான் சேர்த்துக்கிறேன். பால்ல 2ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பால் நல்லா வெது வெதுப்பா இருக்கணும். அப்பதான் ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். இல்லைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்ப இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஈஸ்ட் நல்லா பொங்கி சூப்பரா ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்படி நல்லா பொங்கி வந்தாதான் பன் நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஈஸ்டா பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பன்ல ஈஸ்டோட டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ இதுல 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பால், ஈஸ்ட், மாவெல்லாம் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போறோம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நான் பிசைஞ்சுக்க போறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். மாவு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியா இருக்கணும். பாருங்க கையில எப்படி ஒட்டி பிடிக்குதுன்னு. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சாஃப்டான பட்டர் சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில ஒட்டாது, பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் பிசைறேல இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபோல்டு பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வரும். கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கணும். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ மாவு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ எந்த பவுல்ல நம்ம மாவை புளிக்க வைக்க போறோமோ அதுல கொஞ்சமா எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் மாவு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுல்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் செய்யற மாதிரியே எல்லா சைடும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுறலாம். இப்ப மாவை எடுத்து உள்ள வச்சுட்டு மாவு மேல காயாம இருக்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். நல்லா காத்து போகாத அளவுக்கு கிளின் ரேப் இல்லைன்னா ஈரமான டவல் போட்டு மூடிட்டு இது டபுள் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வார்மான ஏரியால வச்சு இதை நம்ம டபுள் பண்ணணும். அதாவது மாவு நல்லா பொங்கி வரணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். இந்த கேப்ல நம்ம ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். எதுல நீங்க பண்ண வேக வைக்க போறீங்களோ அந்த ட்ரேல லைட்டா எண்ணெயை வச்சு இப்ப நான் செய்யற மாதிரியே எல்லா சைடும் பிரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்ப பண்ணை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளோட மாவு இந்த மாதிரி இருந்தது எப்படி டபுள் ஆகி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கையிலே வித்தியாசம் நல்லாவே தெரியும். இப்போ மேல இருக்க கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நான் குத்தி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய கூடாது. சும்மா லேசா மட்டும் பிசைஞ்சு விட்டா போதும். நம்ம ஸ்டார்டிங்ல பட்டர் சேர்த்தோம்ல அந்த மாதிரி பிசைய கூடாது. லைட்டா மட்டும் பிசைஞ்சா போதும். இப்போ நம்ம பன்னுக்கு மாவை 8ஆ பிரிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு ஒர்க் ஏரியால கொஞ்சமா மைதா மாவு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மேல மாவு வச்சுட்டு லைட்டா மட்டும் ஃபிளாட் பண்ணி விட்டுறலாம். அப்ப நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு கத்தி வச்சு எல்லா பீசஸையுமே ஈவனா கட் பண்ணி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் காட்டியிருக்க அளவுல உங்களுக்கு 8 பன் கிடைக்கும்.
கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இப்போ நம்ம பண்ண ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரியே செஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்பதான் பன் வெந்து வரையில கிராக் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் செய்கிற மாதிரியே லைட்டாக தட்டிட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்க ட்ரேல இதை அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். நான் இன்னொன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. லைட்டா ஃபிளாட் பண்ணிட்டு கீழ் பக்கமா நம்ம இதை டக்கின் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா நம்ம இதை ரெடி பண்ணணும். ட்ரேல அரேஞ்ச் பண்ணையில கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது ப்ரூஃப் ஆகி வரையில கரெக்டா இருக்கும். இப்ப திருப்பியும் இதை ஒரு கிளீன் ரேப் இல்லைன்னா ஈரமான துணி போட்டு மூடிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் இது டபுள் ஆகுற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். செகண்ட் டைம் ப்ரூஃப் பண்ண வைக்கல நல்லா டைட்டா கவர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட காத்து போக கூடாது, இல்லைன்னா பன் வந்து ப்ரூஃப் ஆகி வராது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு எடுத்துச்சு. பாருங்க, அந்த கேப்லாம் ஃபில் ஆகி பன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து இதை நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். பேக் பண்றதுக்கு முன்னாடி மேல லைட்டா காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் பிரஷ் பண்ணிக்கிறேன். அப்பதான் டீ கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி பன் மேல நல்லா ப்ரௌனிஷா வரும். நீங்க இதுக்கு பால் தான் பிரஷ் பண்ணணும் இல்ல, பாலுக்கு பதிலா உருக்கின வெண்ணெய் கூட நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்கு மேல லைட்டா நான் வெள்ளை எல்லாம் தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அவனை ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேவை உள்ள வச்சிடலாம். பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் ரொம்ப ஹீட்டா இருக்கும். திருப்பியும் அவனை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம இப்ப பேக் பண்ண போறோம். திருப்பியும் 180 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 நிமிஷம் பேக் ஆகணும். அதாவது மேல ஃபுல்லா நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் இது நம்ம பேக் பண்ணணும். அவ்வளவுதான், பன் பேக் ஆகி வந்துருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 23 நிமிஷம் எடுத்துச்சு. இப்போ பன் நல்லா சூடா இருக்கையிலேயே மேல பட்டர் வச்சு லைட்டா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்பதான் பன் ஆறி வரையில இன்னமும் நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப பட்டர் அப்ளை பண்ணணும் இல்ல, லைட்டா மட்டும் மேல அப்ளை பண்ணா போதும். இது காஞ்சு போகாம இருக்க ஒரு ஈரமான டவல் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். என்கிட்ட பெரிய டவலா இல்லைங்க, அதனால நான் 2 டவல்ல ஈரம் பண்ணி இதில் நான் மூடி வச்சிருக்கேன். 20 நிமிஷம் இதை மூடி வச்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பன் நல்ல சாஃப்டா ஸ்பஞ்சு போல ரெடி ஆயிருக்கு. இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. டீ கடையில கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ ஃப்ளஃபியா இருந்துச்சு. கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும். பாத்தீங்களா, டீ கடை பன் இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த டீ கடை பன் வெறும் டீ காஃபிக்கு மட்டும் இல்லைங்க, பாவ் பாஜி, பர்கர்னு இந்த மாதிரி பன்ல செய்யக்கூடிய எல்லா ரெசிபிக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதோ தெரியுது பாருங்க, இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல புதுசா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் நீங்க பாக்கலைன்னா இதோ தெரியுது பாருங்க வீடியோஸ், இதை கிளிக் பண்ணி அங்க வாங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன். பாய்.